வெல்கம் பேக் எவ்ரிவன். வெல்கம் டு அன்டோல்ட் ஸ்டோரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா ஸ்பாட்டிஃபை ரேப் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்பர்ஸ் பார்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக கிடையாது. இது நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு, நிறைய கண்ட்ரிஸ்க்கு ரீச் ஆகிருக்கு. ஐ ஹோப் யாருக்காவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக நான் பேசுகிறது கொஞ்சம் ரிலேட்டபுளாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த நம்பிக்கையிலேயே I'll do more podcast guys. யா, ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா we are in இயர் எண்ட் இல்லையா? இயர் எண்டு ஆன உடனே யூஸ்வலாக ஒரு வழக்கம் இருக்கும். என்னென்னா, இந்த இயர் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு you will see lot of post, lot of stories in Instagram or சோசியல் மீடியா. எங்கே பார்த்தீங்கனாலும் டெஃபினட்டாக 2024 திட்டியோ 2024 தேங்க் பண்ணியோ அவங்களோட பிக் வின்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணி வந்து they'll just express how they feel இல்லையா? But this episode is for the people who have nothing to share. Yes, who have nothing to share. என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ there is no big wins this year. There is no big achievement this year. பட் இந்த மாதிரி இருக்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா, சம்டைம்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் அவுட் ஆஃப் அ பெட், ஃபேஸிங் அன் அனதர் டே அண்ட் புட்டிங் ஒன் ஃபுட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் இஸ் த பிரேவஸ்ட் திங் வி கேன் டூ அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன் இப்படி பேசுகிறேன்னா, எஸ், there are people who is going through a lot of things which even so we didn't even know. அவ்வளோ கோ த்ரூ பண்ணியுமே facing an another day is very tough. You made it till year end. அது ரொம்ப 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 வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்ணி, அவ்வளோ ப்ராப்ளம் கோ த்ரூ பண்ணி, லைஃப்பில் வந்து மோட்டிவேஷனே இல்லாதப்போவும் சம்ஹவ் அந்த இன்னர் செல்ஃபை ஃபைண்ட் பண்ணி, அந்த ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணி, somehow we are in the year end guys. So congratulations. Sometimes வந்து அச்சீவ்மெண்ட் இல்லை, there is no big win இல்லை. சம்டைம்ஸ் வந்து நார்மலாக இருக்கிறது, இந்த மாதிரி வின்ஸ் இல்லாமல் இருக்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயந்தான். எல்லா டைமும் அச்சீவ் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. எல்லா டைமும் வந்து தோற்றுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ இட்ஸ் ஓகே. சம் இயர் வந்து there is no பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் யூ. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலை, இந்த இயர் வந்து பெருசாக போகல, நல்லா போகலன்னா இட்ஸ் ஓகே. ஏன்னா ஐ நோ யூ பீப்புள் ஆர் கோயிங் த்ரூ ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், சில பேருக்கு ஹெல்த் க்ரைசிஸ் ரொம்ப இருக்கும், சில பேருக்கு எமோஷ்னலாக கோ த்ரூ அ லாட். ஸோ இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிவிட்டு இருக்கும்போது ஐ கெட் இட். ஸோ கம்ப்ளீட்டாக ஐ அண்டர்ஸ்டாண்ட் there is no much for you to celebrate this year. But the only thing you need to realize, இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க, அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அண்ட் சின்ன சின்ன ஸ்மால் மூமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி நினச்சி ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ், இந்த வருஷம் உங்களுக்கு ஒன்று நடக்கலைன்னா, இந்த வருஷம் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வேலை கிடைக்கல, இந்த வருஷம் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு லைஃப் கிடைக்கல, இந்த வருஷம் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கல, ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் இயரும் கிடைக்கலனா அதுக்கடுத்த வருஷம் கிடைக்க போகுது. நம்ம அதுக்காக என்ன பண்ணலாம், அதுக்கான எஃபர்ட்டை வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஐ எம் மோர் ஆஃப் அன் ரிசல்ட் ஓரியன்ட் கை. ஆஸ் இன், நான் இந்த யூனிவர்ஸ்லாம் வந்து நான் நிறைய இந்த யூனிவர்ஸ் பற்றி பேசுவாங்க. உனக்கு ஒன்று கிடைக்கணுன்னா யூனிவர்ஸே கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்துரும். அது எப்படி யூனிவர்ஸே கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கும், நான் எஃபர்ட் போடாமல்? அப்படி கொஸ்டின் பண்ணுறாள். ஸோ இந்த மாதிரி எஃபர்ட் போட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது எப்படி கிடைக்காமல் போகும்? கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வருஷம் ஒழுங்காக போகலையா, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அதை நினச்சி நம்ம ஃபீல்லாம் பண்ண வேணாம். மற்றவங்களுக்கு நல்லா போச்சா, சூப்பர். அவங்களுக்கு நீ ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியலைனாலும் அதை பார்த்து நம்ம பொறாமையும் பட வேணாம். அவங்க ஹாப்பியாக இருந்துட்டு போட்டுமே, தப்பு இல்லையே, நல்ல விஷயம் தானே. அட்லீஸ்ட் நமக்கு ஒன்றும் நடக்கலை, அவங்க நல்லா இருக்காங்கல்ல, நல்லா இருக்கிற வரைக்கும் நமக்கும் நல்லது தானே. தேர் ஹாப்பி, வி ஆர் ஹாப்பி, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ பர்பஸே இல்லாமல் ஒரு லைஃப் இருக்குது, மோனோட்டோனஸாக இருக்குது.
எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா டோன்ட் வரி, யூ வில் கெட் த லைஃப் யூ வாண்டட், யூ வில் கெட் த ஜாப் யூ வாண்டட், you will get the car you wanted, you will get the bike you wanted, you will get the mobile phone you wanted. உங்களுக்கு என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி, இந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுங்கள். பி ஸ்ட்ராங் ஆஸ் யூ ஆர், தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே. அண்ட் ஐ மைட் எண்ட் திஸ் சீசன் ஆஃப் பாட்காஸ்ட் இன்னும் ஒரு 2 எபிசோட் போட்டு ஃபஸ்ட் சீசன் 1 நான் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். I am anticipating something. If that happens, அதை நான் பண்ண மாட்டேன். I'll probably stretch to up to 50 எபிசோட் வரைக்கும் நான் பண்ணிவிட்டு சீசன் 1க்கு நான் பிரேக் விடுவேன். இல்லை, if didn't happenனா I'll take a break, ஒரு 2 weeks பிரேக் எடுத்துகிட்டு I'll come back stronger. So yeah, if you like this podcast, if you like this episode, ஸ்பாட்டிஃபைல ரேட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க ரேட்டிங் ஸ்பாட்டிஃபைக்கெலாம் ரேட்டிங் இருக்கான்ட்டு. எஸ், there is a rating. ஸோ ஸ்பாட்டிஃபைல போனீங்கன்னா ரேட் பண்ண அந்த ஷோவை ப்ளீஸ் ரேட்டட் இஃப் யூ லைக் திஸ் பாட்காஸ்ட். ஷேர் பண்ணுங்கள் if you want someone to listen to this episode. So that's it guys. Stay strong, stay happy. Thank you so much. Love you. Bye.